அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது உயிருக்கு ஆபத்தா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இசட் பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ளார். ஜூலை 7ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதற்கு காரணம் நாம் ஏற்கனவே கூறியபடி ஊருக்குள் வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டியடிப்பார்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தற்பொழுது இருக்கிறார். ஆனால் இதுவரை ஒரு தேர்தலில் கூட வெற்றியடைய முடியவில்லை. அது மட்டுமல்ல, பன்னீர்செல்வத்தையும் புறக்கணித்து வருகிறார். நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை எதிர்த்து அரசியலில் களம் கண்டால் நிச்சயம் தோல்விதான். மதுரை, தேனி, விருதுநகர் போன்ற பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழுமையான எதிர்ப்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தது. நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் ஒருபோதும் அதிமுகவுடன் கூட்டணி வாய்ப்பு கிடையாது, எனது தலைமையிலான கூட்டணி வாய்ப்பு உருவாக்கப்படும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாகவும் முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்களை முன்னிறுத்தி தமிழக வெற்றி கழகம் தீர்மானத்தையும் நிறைவேற்றிவிட்டது. இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னவென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. மக்களால் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்கு கிடையாது. தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதை எப்படியாவது சரிகட்ட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மிக மிக மோசமான மனநிலையில் இருக்கிறார். அதற்கு காரணம் பாஜகவின் கூட்டணி மட்டுமல்ல, அதிமுகவின் தொண்டர்களையும் எடப்பாடி பழனிசாமியால் சமாளிக்க முடியவில்லை. தொகுதிகள் பணக்காரர்களுக்குத்தான் இந்த முறை தொகுதி வாய்ப்பு வழங்கப்படும். அப்படி ஒதுக்கப்பட்டால் உண்மையான அதிமுகவின் நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சில நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் கூண்டோடு ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள். உயிருக்கு பயந்து இசட் பிரிவு பாதுகாப்பை கேட்டது தப்பு கிடையாது. ஆனால் தொண்டர்களை மதித்து அதிமுக வெற்றி அடைவதற்கான வழி என்ன என்பதை பார்த்து செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும்.